Okay, now we will see the book exercise. First Roman, choose the correct answer. First question, the oldest type of tourism. அதாவது டூரிசத்தில் ஒரு பழைய ஒரு டைப் எது அப்படின்னா ரிலீஜியஸ். ஆன்சர் ரிலீஜியஸ். செகண்ட் ஒன் பாருங்கள், in which state is the Kaziranga நேஷ்னல் பார்க் located? காசிரங்கா நேஷ்னல் பார்க் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பீச் ஆஃப் இந்தியா? இந்தியாவில் இருக்கக்கூடிய பீச் எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், மியாமி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பேர்ட் செஞ்சுரி இன் இந்தியா? அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பேர்ட் செஞ்சுரி பறவைகள் சரணாலயம் எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கான்ஹா இன் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கான்ஹா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பேர்ட் செஞ்சுரி கிடையாது, மற்றது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய பேர்ட் செஞ்சுரி அப்படிங்கிறாங்க. இன் விச் டிஸ்ட்ரிக்ட் குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் இஸ் லொக்கேட்டட்? குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ரோமன் ஃபிலிப்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், த 3 மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம் டுகெதர் நோன் அஸ். அந்த 3 மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஆக்சசிபிலிட்டி, அமெனிட்டிஸ், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன, accessibilities, amenities, then another one எஸ் அட்ராக்ஷன். இது மூணையும் ஒன்றா சேர்த்து A3 கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேஸ்ட்ரானமி ரெஃபர்ஸ் டு அன் ஆஸ்பெக்ட் ஆஃப் டேஸ் டூரிசம். கேஸ்ட்ரானமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சுரல் டூரிசம், அதாவது கலாச்சார சுற்றுலா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் கல்ச்சுரல் ஸ்பெல்லிங் CULTURAL. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் ஒன், சுருளி ஃபால்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு. சுருளி ஃபால்ஸை க்ளவுட் லேண்ட் ஃபால்ஸ் இல்லை மேகமலை ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். க்ளவுட் லேண்ட் ஃபால்ஸ் CLOUD, க்ளவுட் லேண்ட் LAND, லேண்ட் ஃபால்ஸ் FALLS ஃபால்ஸ். அதர்வைஸ் we can say it மேகமலை ஃபால்ஸ் MEGHAMALAI, மேகமலை ஃபால்ஸ் FALLS ஃபால்ஸ். ஓகே, you see fourth question, the second largest urban beach is. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய செகண்ட் லாங்கஸ்ட் பீச், லார்ஜஸ்ட் ஆர் லாங்கஸ்ட், ரொம்ப நீண்ட கடற்கரை எது அப்படின்னா மெரினா, MARINA. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் TAAI. ஸோ TAAIனோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ட்ராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய என்னது சுற்றுலா முகவர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்க்கிள் த ஆட் ஒன் அவுட். ஸோ இதில் பாருங்கள், அட்ராக்ஷன், அக்காமடேஷன், அமெனிட்டிஸ், இது மூணும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டூரிஸ்டினோட 3 மெயின் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிரான்ஸ்போர்ட் மட்டும் கிடையாது. ஆட் ஒன், சர்க்கிள் ஆட் ஒன் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் நைனிடால், சில்லாங், மூணார் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபால்ஸு, ஆறுகள் அப்படின்னு சொல்லுவோம். டைகா அப்படிங்கிறது ஏரி, அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு கார்பேட், சுந்தர்பன்ஸ், பெரியார். ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேம்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். மயானிங்கிறது இட்ஸ் நாட் எ டேம். நெக்ஸ்ட்டு ஒகேனக்கல், கும்பக்கரை, சுருளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸு. களக்காடுங்கிறது இட்ஸ் நாட் எ ஃபால். நெக்ஸ்ட்டு ரிஷிகேஷ், லடாக், குல்மார்க். நெக்ஸ்ட்டு கோத்தகிரிங்கிறது பார்த்திங்கன்னா மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மற்றெல்லாம் மலைத்தொடர் கிடையாது. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். ஆனைமலை ஹில்ஸ் பார்த்திங்கன்னா டாப் ஸ்லிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மங்கி ஃபால்ஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. நெக்ஸ்ட் டார்ஜிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நேச்சர்ஸ் ஹெவன், இயற்கையினோட சொர்க்கம் அப்படின்னு எது சொல்லுவோம் அப்படின்னா ஜவ்வாது மலையை சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அகுதா பீச் எங்கே இருக்குது அப்படின்னா கோவாவில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், டூரிசம் இஸ் அன் எசென்ஷியல் ஆக்டிவிட்டி ஃபார் த லைஃப் ஆஃப் சொசைட்டி. அதாவது சமுதாயத்தினுடைய முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி எது அப்படின்னா சுற்றுலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது கரெக்டு. நெக்ஸ்ட்டு இட்ஸ் டைரக்ட் இம்பேக்ட் ஆன் சோசியல், கல்ச்சுரல், எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் செக்டார் ஆஃப் த நேஷன். ஓகே, ஸோ இந்த நாட்டினுடைய டைரக்ட் இம்பேக்ட், அதாவது நேரடி தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்னது சொல்கிறது, சமூக, கலாச்சாரம் மற்றும் கல்வி, பொருளாதாரத்துலலாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா A and R கரெக்ட். A எக்ஸ்பிளைன்ஸ் R. ஓகே, ஸோ அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் கொஷின். அசசன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் பீச்சஸ் இன் கோவா, கலங்கட்
இஸ் a treat for the adventure sports activities. ஸோ கோவாவில் இருக்கக்கூடிய கலங்கட் பீச் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாகச நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற ஒரு பீச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரீசன் பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் throng the beaches. ஸோ ஃபாரினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா டி அதுதான் கரெக்டான ஆன்சர். போத் ஏ அண்ட் ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ரெண்டுமே வந்து கரெக்டு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, போத் ஏ அண்ட் ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த கோவாவில் இருக்கக்கூடிய கலங்கட் பீச்சில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறது கிடையாது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பேர்லாம் வந்து தங்குறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, யூ சி. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் இன்கரெக்ட், அதுதான் வந்து கரெக்டாக. ஓகே.